குஜராத்தில் நடைபெற்று வரும் ஒற்றுமை தின கொண்டாட்ட நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் மோடி ஊடுருவல்காரர்களால் நம் நாடு கடும் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், பிரதமர் தெரிவித்தது என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த தினத்தை முன்னிட்டு குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நடைபெற்ற தேசிய ஒற்றுமை தின கொண்டாட்ட நிகழ்வில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றினார். அந்த உரையாற்றும் போது ஒரு முக்கியமான ஒரு உறுதிமொழியை அவர் எடுத்திருக்கிறார். அதாவது, இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஊடுருவல்காரர்களையும் வெளியேற்றுவோம் என்கிற ஒரு முக்கியமான தீர்மானத்தை அவர் எடுத்திருக்கிறார். ஏனென்றால் ஊடுருவல்காரர்களால் நமது நாட்டினுடைய ஒற்றுமை மட்டுமின்றி தேச பாதுகாப்பும் அச்சுறுத்தலை எதிர்கொண்டிருப்பதாக மிக முக்கியமான குற்றச்சாட்டு ஒன்றை பிரதமர் மோடி முன்வைத்திருக்கிறார். நமது நாட்டின் ஒற்றுமையை பலவீனப்படுத்தும் ஒவ்வொரு சிந்தனையையும் செயலையும் ஒவ்வொரு குடிமகனும் புறம் தள்ள வேண்டும். இதுவே நமது நாட்டிற்கு காலத்தின் தேவை. இது இரும்பு மனிதர் சர்தார் பட்டேலின் இந்தியா எனவும் இது ஒருபோதும் அதன் பாதுகாப்பிலோ அல்லது சுயமரியாதையிலோ சமரசம் செய்து கொள்ளாது என குறிப்பிட்டுள்ளார். நாடு காலனித்துவ மனநிலையின் ஒவ்வொரு தடயத்தையும் அகற்றி வருவதாகவும், ஆனால் ஊடுருவல்காரர்களின் காரணமாக தேச பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். பல தசாப்தங்களாக வெளிநாட்டு ஊடுருவல்கள் நமது நாட்டிற்குள் நுழைந்து அதன் வளங்களை உட்கொண்டு மக்கள் தொகை சமநிலையை சீர்குலைத்து வருவதாகவும், துரதிருஷ்டவசமாக இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த அரசுகள் இந்த பிரச்சனையை புறம் தள்ளி கண்டும் காணாமல் இருந்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறார். வாக்கு வங்கி அரசியலை பின்தொடர்வதில் அவர்கள் வேண்டுமென்றே தேச பாதுகாப்பை எதிர்க்கட்சிகள் சமரசத்திற்கு உட்படுத்தியதாகவும், இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முதன்முறையாக ஒருமைப்பாட்டை பாதுகாக்க தேசிய டெமோகிராபி மிஷன் என்கிற ஒரு முக்கியமான திட்டத்தை செங்கோட்டையில் இருந்து தான் அறிவித்ததை பிரதமர் மோடி சுட்டிக்காட்டினார். ஊடுருவல்காரர்களின் உரிமைகளை பெறுவதற்காக ஒரு அரசியல் போரையை எதிர்க்கட்சிகள் நடத்துவதாகவும், ஆனால் இந்தியாவில் வசிக்கும் ஒவ்வொரு ஊடுருவல்காரர்களையும் அகற்றுவதே எங்களது உறுதிப்பாடு என பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.